ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்முஸ் கிச்சன். பார்த்தீங்களா, நான் வந்து இன்றைக்கி இந்த கப்ஸ் எல்லாம் வச்சு ஒரு மெமரிஸ் சொல்ல போகிறேன். முக்கியமான இதெல்லாம் ஒரு ஞாபக சக்தியாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் ஞாபகப்படுத்துகிறேன். இது வந்து இப்போ போன வாரம் ராக்கி கட்டுறதுக்காக எங்கள் பொண்ணு கொடுத்த கப்பு, எங்கள் 2 பசங்களுக்கும் தம்பிங்களுக்கு கொடுத்த கப்பு. இது பாருங்கள், இப்போ தான் ஓப்பன் பண்ணேன், இன்னும் யூஸ் பண்ணல. இது வந்து நிறைய ஒரு 10-15 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன் இந்த கப்பு. இது வந்து எங்கள் சின்ன பையனுக்கு பர்த்டேக்கு கொடுத்தது. இப்போ அவனுக்கு 27 வயசு ஆகுது. அதனால் இதுவும் அப்படியே வச்சுருக்குறேன். யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், ஆனால் பத்திரமா வச்சுருக்கிறேன். இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்க கொடுத்தது பசங்களுக்கு. இதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்குறேன் டெய்லியும். இது வந்து எங்கள் கல்யாண நாளுக்கு கொடுத்தது எங்கள் பொண்ணு. என் கல்யாண நாள் 21 வருஷம் கொண்டாடினோம், அப்போ கொடுத்தது. சூப்பராக இருக்கு பாருங்க, அழகாக இருக்குது. எங்கள் 2 பேர் கையில் நாங்கள் வாங்கினது, எங்கள் பொண்ணு கையிலேருந்து எங்களுக்காக கொடுத்த கப் கல்யாண நாளுக்கு. இன்னுமே இது அந்த மாதிரி நம்ம பண்ண முடியாது இல்லையா, அதனால் இது ஒரு அடையாளமாக அப்படியே வச்சுருக்கிறேன். நான் ஹேண்டில் உடஞ்சி போச்சு, உடஞ்சி போனதெல்லாம் தூக்கி போடணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் இதை தூக்கி போட முடியாது, தூக்கி போடவும் மாட்டேன். அப்படியே பத்திரமா வச்சுருப்பேன். இருக்கட்டும், எவ்வளோ நாள் இருக்கட்டும், அதனால் அப்படியே வச்சுருக்குறேன். அதான் இந்த கப்பு வந்து எங்கள் பெரிய பையனோடது. அழகாக இருக்கு பாருங்க, அது கூட சூப்பராக. இது வந்து டீ காஃபி சூடாக குடித்தா இந்த ஃபோட்டோஸ் தெரியும். நான் இப்போ சூடாக தண்ணி ஊற்றிருந்தாலும் இப்போ தெரியுது, இல்லைன்னா அது அழகாக இருக்குது. இதெல்லாம் ஒரு மெமரிஸ் தானே. இதெல்லாம் உடஞ்சி போச்சுன்னா திருப்பி நம்ம சான்ஸ் கிடைக்கும், டைம் கிடைக்கும், ஆனால் போய் நம்ம செய்ய முடியாது, நிறைய மிஸ் பண்ணுவோம். அதனால் நம்ம அது எப்போ கிஃப்ட்டுங்க கொடுக்குறாங்களோ, ஃப்ரெண்ட்ஸுங்க கொடுத்தாலும் யார் கொடுத்தாலும் அது வந்து நீங்கள் பத்திரமா அது வச்சுக்கணும். அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அடையாளம். நம்ம ஈஸியாக நம்ம ஃப்ரெண்டு கொடுத்தாங்க, அடுத்த ஃப்ரெண்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அடுத்தவங்களுக்கு கொடுக்கலான்னு நம்ம யோசிக்கக்கூடாது, கொடுக்கக்கூடாது. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது ஃப்ரெண்ட்ஸுங்க பார்த்தாக்கா எதாக இருந்தாலும், சின்ன பொருளாக அந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் யாருன்னா கிஃப்ட்டு கொடுத்தா அதை நீங்கள் ஒரு மெமரிஸாக வச்சுக்கணும். பாருங்கள், இங்கே இந்த கப்பும் பிடிக்கும் ரொம்ப. இது மண்ணில் செஞ்ச கப்பு, செம்மையாக இருக்கும். இது அழகாக பாருங்கள். இது ராஜஸ்தான் இது ஒரு கிஃப்டாக வந்தது தான். இதில் வந்து நான் பெண்ணுங்கள்லாம் போட்டு வச்சுருப்பேன் ஷோகேஸில். சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குது கப்பு. அது மாதிரி இது வந்து சின்ன குழந்தையிலேருந்து எங்கள் பசங்க இதில் தான் பால் ஜூஸ் எல்லாம் குடிப்பாங்க. 3 பேருக்கு 3 கப்பு. எத்தனை வருஷமாக வச்சுருக்குறேன். என் பேரன் வந்தால் இதில் தான் நான் அவனுக்கு ஜூஸ் கொடுப்பேன். சொல்லி கொடுப்பேன், உங்கள் மம்மி குடித்த கப்புங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் நிறைய இது உடச்சிட்டான் அவன். இது எங்கள் பொண்ணோடது, இது 2 ஆம்பளை பசங்களுக்கு. இதெல்லாம் இது வந்து பிளாஸ்டிக்கில் சேர்ந்தது தான், ஆனாலும் மூடியெல்லாம் உடஞ்சி போச்சு. இருந்தாலும் இத்தனை வருஷமாக வச்சுருக்கிறேன்ல நான். இப்போ 27 வயசாகுது ஒருத்தனுக்கு வந்து 26 வயசு. எங்கள் பொண்ணுக்கு வந்து 29 வயசாகுது. அதனால் ஒரு பொருளும் நம்ம பார்த்து நான் வச்சுட்டு இருக்கிறேன். அதுமாதிரி நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கொடுத்தாக்கா ரொம்ப பத்திரமா ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும். நீங்கள் கூட அந்த மாதிரி ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.